அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, சூனியம் உண்மையா பொய்யா? இப்போ சூனியத்தை பற்றி ஒரு பயான் பண்ணினா அதிகமான மக்கள் சொல்கிறாங்க, கொமோட் எடுக்கிறாங்க, சூனியம் எல்லாம் பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் இப்படி ஒன்றும் இல்லை, யார் சூனியத்தை நம்புவாங்களோ அவங்க காஃபிர் ஆகுவாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது மெய்யா? இது உண்மையா பொய்யா? அன்பாதவர்களே, சூனியம் உண்மை. ஒருவன் சூனியத்தை பொய் என்றால், சூனியம் பொய் என்று சொன்னால் அவன் காஃபிர் ஆகுவான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சூனியத்தை பற்றி கூறியிருக்கிறார். அப்போ அன்பாதவர்களே, அப்போ ஒரு ஹதீஸ் வருது தானே, சூனியத்தை நம்பினால் காஃபிர் ஆகுவான், அப்படி ஒரு ஹதீஸ் வருது தானே. அப்போ இதுக்கு என்ன விளக்கம்? அன்பாதவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லா விளங்கிக்கொள்ளணும். சூனியம் என்று ஒரு பொருள் இருக்கி அது தானாகவே சூனியம் செய்யும் என்று யாராவது நம்பினால் அவர் தான் காஃபிர் ஆவார். சூனியம் என்ற ஒரு பொருள் இருக்குது, அது தானாகவே சூனியம் செய்யும் என்று, தானாகவே சூனியத்தை ஏற்படுத்தும் என்று யாராவது நம்பினால் அவன் தான் காஃபிர் ஆவார். மாறாக சூனியத்தை ஒரு மனுஷனோ அல்லது ஜின்னோ ஷைத்தானை வச்சு செஞ்சால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அப்படித்தான் சூனியம் செய்கிறாங்க. அல்லாஹ் நாடினா அது தாக்கத்தை ஏற்படுத்தும். மாறாக சூனியம் என்று சொல்லி ஒரு பொருள் இருக்குது, இது தானாகவே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்ப முடியாது. அப்படி நம்பினா அவர் காஃபிர் ஆகுவார். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ அதிகமானவர்கள் சூனியத்துக்கு பின்னால் தான் போகிறாங்க. இந்த சூனியம் எங்களை தாக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் முக்கியமான துஆக்களுக்கு ஆயத்துல் குர்சி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போன்று அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா, இந்த மாதிரி துவாக்களை நாங்கள் காலையில் மாலையில் ஓதினா, இந்த குர்ஆன் ஆயத்துக்களை ஓதினோம்டா நிச்சயமாக சூனியம் தாக்காது. அதே போல் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அஜ்வா ஈச்ச பழம், அஜ்வா, இந்த அஜ்வா ஈச்ச பழத்தை ஒரு நாளைக்கு ஒன்று திந்தாலும் போதும், அந்த நாள் முழுவதும் சூனியமோ அதே போன்று ஆபத்துகளோ, அதாவது எந்த விதமான ஆபத்தும் எங்களை அணுகாது, அதாவது கண் திருஷ்டியோ என்றும் அணுகாது. ஒரு நாளைக்கு ஒரு அஜ்வா ஈச்ச பழம் தின்னுவோம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஜெய்தூன் என்ன இதையும் அதே போல் அத்திக்கா இதையும் திண்டு வாருங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நாளைக்கு உங்களுக்கு சூனியம் தாக்காது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் பண்ணுறான், வத்தீனி வஸ்ஸைத்தூன், ஜெய்தூனின் மீதும் தீனின் மீதும் எல்லாம் சத்தியம் பண்ணுறான். அப்படி என்றால் அதில் சரியான பவர் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, அதே போல் சூரா பக்கரா ஓதினோம்டா ஷைத்தான் உடனே அந்த விட்டு ஓடுறான். ஆயத்து குர்சி ஓதினா அந்த இடத்துல ஷைத்தான் அப்படி கருகி விடுவான். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த முக்கியமான சூறாக்களை ஓதி வந்தோம்டா நிச்சயமாக சூனியம் எங்களை தாக்காது.